இறை வார்த்தை என்று. அன்புக்குரியவர்களே, 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம், உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர் என்று. நமக்குள் இருப்பவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் நமக்குள் நம் ஆண்டவர் மட்டும் இருப்பதில்லை, பாவமும் குடியிருக்கிறது என்கிறார் புனித பவுல் இன்றைய முதல் வாசகத்தில். இந்த பாவம் நாம் நல்லது செய்வதை தடுக்கிறது, சோம்பித்திரிய வைக்கிறது, செயலற்றவர்களாக மாற்றுகிறது, தீமை செய்ய தூண்டுகிறது. இன்றைய நற்செய்தியில் உன் எதிரியோடு வழியிலேயே சமரசம் செய்து கொள், இல்லையெனில் சிறையில் இருப்பாய் என்கிறார் ஆண்டவர். அதாவது நல்லவற்றை அன்றே செய், இல்லையெனில் வருந்துவாய் என்கிறார். எய்யப்பட்ட அம்பும் சொல்லப்பட்ட வார்த்தைகளும் இழந்து போன சந்தர்ப்பங்களும் திரும்ப வராது. எனவே நல்லவற்றை அன்றே செய்வோம். நாளை முதல் விவிலியம் வாசிப்பேன், நாளை முதல் உடற்பயிற்சி செய்வேன், நாளை முதல் பாடங்களை படிப்பேன், நாளை முதல் குடிப்பதை நிறுத்துவேன் என்று நல்லவற்றை ஒத்தி போட வேண்டாம். நல்லது செய்வதை காலம் தாழ்த்தாமல் செய்வோம். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பின் நாள்.